والصلاة والسلام على رسول الله وبعد. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தராவிலே சூரத்துல் தாஹா முடிவடைந்தது. சூரத்துல் அன்பியாவும் அல்ஹம்துலில்லாஹ் முடிவடைந்தது. இன்றைய தரிசிலே சூரத் தாஹாவுடைய வசனம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சூரத் தாஹாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா முழுமையாக இங்கே பேசுகிறான். குர்ஆனிலே 2 சூறாவில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வாழ்க்கை வரலாற்றை அதிகமாக பேசுகிறான். ஒன்று சூரத்துல் தாஹா, இன்னொரு சூரத்துல் கஸஸ். இந்த 2 சூறாக்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அந்த அழிவு பணி எப்படி இருந்தது, அவர்கள் அந்த அழிவு பண்ணி ஃபேஸ் பண்ண அந்த டிஃபிகல்டிஸ் எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு கூறியிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறுகிறான், فَقُولَا لَهُ قَوْلًا لَيِّنًا لَعَلَّهُ يَتَذَكَّرُ أَوْ يَخْشَى. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், மூசா நீங்கள் மிஸ்ருக்கு செல்லுங்கள். ஏன்? அங்கே கொடுங்கோலன் ஃபிரௌன் இருக்கிறான். இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறி விட்டான் மூசா. எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், அவனை அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டளையிட்டான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன் ஃபிரௌனுக்கு நான் போக போகிறேன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு உதவியாளரை கூடிய அல்லாஹ். என்ன செய்தார்கள்? மூசா அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், வஜஅல் லீ வஸீரம் மின் அஹ்லி, அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தாரிலிருந்து எனக்கு ஒரு உதவியாளரை ஏற்படுத்தி கொடு. ஹாரூன அஹி, என்னுடைய சகோதரன் ஹாரூனை. உஷ்துத் பிஹி அஸ்ரி, அவரை கொண்டு என்னுடைய முதுகை நீ வளப்படுத்துவாயாக. வஅஷ்ரிகு ஃபீ அம்ரி, என்னுடைய காரியங்களில் அவரை கூட்டாளியாக ஆக்குவாயாக. என்ன செய்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். பாருங்கள், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் என்னவென்றால், என்னுடைய சகோதரன் யா அல்லாஹ் ஹாரூனையும் இந்த தாவா பணியிலே அல்லாஹ் அவர் என்னை கூட்டாளியாக ஆக்குவாயாக. எனவே அதற்காக தான் அஹ்லே இல்ம் அவர்கள் எழுதினார்கள், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட், அவர் அல்லாஹ்வுடைய அந்த அழைப்பு பணியில் இருக்கிற பொழுது தன்னுடைய சகோதரனை செய்தார்கள், அந்த அழைப்பு பணியிலே கூட்டாளியாக சேர்த்துக் கொண்டார்கள். பன்மான சகோதரர்களே, 2 பேரையும் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், இத்ஹபா இலா ஃபிரௌன், நீங்கள் 2 பேரும் என்ன செய்யுங்கள், ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள். இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறி விட்டான் என்று கூறினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இப்போ நீங்க மூசா ஃபிரௌன் கிட்ட போறீங்க. மூசா ரொம்ப பயப்படுறார். ஏனென்றால் மிஸ்ரை விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சம்பவத்தின் காரணமாக ஓடி வந்துட்டார். எனவே மூசா சொன்னார், யா அல்லாஹ், எனக்கு பயமா இருக்கு, அங்க நான் எப்படி பேச போறேன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபகூலா லஹு கௌலன் லையினா, மூசா நீங்க அங்க போறீங்க, என்ன செய்யணும், நீங்க மென்மையா பேசணும். அங்க நீங்க போறீங்க, அவன் ஃபிரௌன் தான், மிகப்பெரிய கொடுங்கோலன், பாவியாளன், பெருமைக்காரன் தான். ஆனால் அவன்கிட்ட நீங்க பேசுகிற பொழுது நீங்கள் மென்மையாக பேச வேண்டும். இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை வைத்திருக்கிறான். குறிப்பாக பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, உலமாக்களுக்கு, அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மென்மையாக பேசணும். இன்று ஆசிரியர்கள் பிள்ளைகளுடைய அந்த வலைப்பிலே தோற்று போவதுடைய காரணம், பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுடைய அந்த வளர்ப்பிலே தோற்றக்கூடிய காரணம் மிகப்பெரிய ஒரு இதுதான். பெற்றோர்கள் பெண்ணிடத்துல கடுமையாக பேசுவது, கோபமாக பேசுவது, எதை எடுத்தாலும் திட்டுவது. பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க அவரிடத்துல போங்க. யார் இடத்துல? ஃபிரௌன் இடத்துல. ஆனா அவங்களுடைய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்லாங் எப்படி இருக்கணும்? மென்மையாக இருக்கணும், சாஃப்டா இருக்கணும். இன்னைக்கு அன்பான சகோதரர்களே, நம்ம இடத்துல அந்த சாஃப்டோட தன்மை இல்லை. அந்த உலமாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற பொழுது உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய மாணவரை நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள ஒரு அடியானைகள் நீங்கள் ஆக்க விரும்ப வேண்டும் என்றால் அவரது நீங்கள் மென்மையாக பேசும், மென்மையாக நடந்து கொள்ள மனசு. சிந்தித்து பாருங்க, இந்த உலகத்தில் யாரும் ஃபிரௌனை விட கெட்டவனாக இருக்க முடியாது. நாமும் மூசாவை விட சிறந்த மனிதராக இருக்க முடியாது. அபுல் கலாம் ஆசாத் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்துட்டு அந்த காலத்துல இளைஞர்களை நோக்கி ஒரு கடிதத்தை எழுதினார்.
இளைஞர்கள் இவர்கள் வெஸ்டர்னுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள், உங்களுக்கு இப்படிப்பட்ட இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றக்கூடாது, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு கடிதத்திலே இளைஞர்களை டார்கெட் பண்ணி மிக கடுமையான வார்த்தைகளை பதிவு செய்தார். உடனே அந்த காலத்தில் இருந்த மௌலானா சனாவுல்லா அம்ரசரி அவர் அபுல் கலாம் ஆசாத் கடிதம் எழுதுகிறார். அபுல் கலாம் ஆசாத் அவர்களே, நிச்சயமாக உங்களுக்கு இளைஞர் மீது இருக்கக்கூடிய அந்த அக்கறை என்பது நாங்கள் வரவேற்கிறோம். இளைஞருடைய தீனை பற்றி மார்க்கத்தை பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்படுறீங்க. உங்களுடைய கவலைகள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய இஹ்லாஸில் எந்த விதமான குறை இல்லை. ஆனால் நீங்கள் மூசாவை விட சிறந்தவர் இல்லை, அந்த இளைஞர்கள் ஃபிரௌனை விட கெட்டவர்கள் இல்லை. நீங்க மூசாவை விட சிறந்தவர்கள் இல்லை, அந்த இளைஞர்கள் ஃபிரௌனை விட கெட்டவர்கள் இல்லை. ஏனென்றால் உங்களை விட சிறந்தவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே அந்த இளைஞர்களை விட கேவலமான கெட்டவராக இருந்த ஃபிரௌனிடத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்? மூசா, நீங்கள் ஃபிரௌனிடத்தில் சொல்கிறீர்கள், அந்த பெண்ணோடு எப்படி பேச வேண்டும்? நீங்கள் மென்மையாக பேச வேண்டும். அன்பான சகோதரர்களே, நான் ஒரு இடத்துல கடினமாக பேசுகிற பொழுது மக்கள் அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மக்கள் அந்த வார்த்தையை என்ன சொல்றாங்க? தள்ளுவாங்க. அந்த வார்த்தையை பிடிக்க மாட்டாங்க. நீங்க மென்மையாக பேசுகிற பொழுது அந்த வார்த்தையில மிகப்பெரிய ஒரு தாக்கம் உண்டாகும். பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளோட வளர்ப்பில் நீங்க அதிகமாக நீங்க என்ன சொல்றது கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது பிள்ளைகள் அந்த அதிகமா அந்த வார்த்தையை கேட்ச் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க மென்மையா நடந்து பாருங்க, மென்மையாக பேசி பாருங்க, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நேசிப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல உங்கள் மீது ஒரு அன்பு, ஒரு அக்கறை, ஒரு மரியாதை வரும். நீங்க சும்மா பிள்ளையை போட்டு நீங்க நொடிச்சுட்டே இருந்தீங்கன்னா, கடினமான வார்த்தை பேசிங்கன்னா பிள்ளை உங்களை விட்டு போயிடுவாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எல்லா மக்களுடைய உள்ளத்தை வென்றதற்கான மிக முக்கிய காரணம் மென்மையான வார்த்தை. எல்லா இடத்திலும் மென்மையா பேசுவாங்க. அவன் காபிராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நயவஞ்சனாக இருந்தாலும் சரி, எல்லாரிடத்திலும் ரசூலுல்லாஹ் மென்மையாக பேசினாங்க. அல்லாஹ்வே கூறுகிறான், நபியே, வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன் ஃபத்து மின் ஹவ்லிக். நபியே, நீங்கள் மட்டும் கடினமான உள்ளம் உண்டவராக இருந்தால் சஹாபாக்கள் இடத்தில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் கடினமான உள்ளம் உண்டவராக இருந்தால் சஹாபாக்கள் உங்களோட இருக்க மாட்டாங்க, உங்களை விட்டு விரண்டு ஓடிடுவார்கள். ஆனால் நபியே, நீங்கள் சஹாபாக்கள் இடத்துல மென்மையாக பேசுறீங்க, சாஃப்டாக பேசுறீங்க, அவருடைய எல்லா காலத்தையும் நீங்கள் இலகுவாக நீங்க டீல் பண்றீங்க, அவர்களுடைய அமல் மீது நீங்கள் பேராசை கொண்டதாக இருக்கிறீங்க. அதன் காரணமாக தான் சஹாபாக்கள் உங்களையே சுத்தி வராங்க. பன்மான சகோதரிகளே, நாம் இந்த உலகத்திலே நாம் ஏதாவது துறையிலே அழைப்பு பணியிலாகட்டும், நம்மளுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு விஷயத்திலாகட்டும், மாணவருடைய வளர்ப்பு விஷயத்திலாகட்டும் மென்மையாக நாம் கையாளணும், மென்மையாக எடுத்து சொல்லணும். அப்படி சொல்லுகிறது அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் மென்மையாக சொன்ன என்ன நடக்கும்? அவர் சிந்திக்க ஆரம்பிக்கும். எதற்காக என்னோட தங்கி இப்படி சொல்றார்? என்னுடைய நல்லதுக்காக சொல்றேன். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனை பார்த்து சொல்றான், நபியே மூசாவே, நீங்கள் ஃபிரௌனிடத்துல மென்மையா பேச என்ன செய்வான் தெரியுமா? யததக்கர், அவன் அதிலிருந்து நல்லுபதேசம் பெறுவான். அந்த நல்லுபதேசத்தின் மூலமாக எந்த பாவத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான், குழந்தைகளை கொல்வது, அநியாயம் செய்வது, அக்கிரமம் செய்வது, பெருமையை அடிப்பது, இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து அவன் விலகுவான். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய அந்த பேச்சினுடைய தாக்கத்தின் மூலமாக அவருடைய உள்ளத்திலே அச்சம் வரும், பயம் வரும். அந்த பயத்தை கொண்டு என்ன செய்வான்? அல்லாஹ்விடத்தில் ஓடி வருவான். ஒன்று, நீங்கள் மென்மையாக பேச வேண்டும் மூசா. அப்படி மென்மையாக பேசினால்தான் இந்த ஃபிரௌனுடைய உள்ளம் மாறும், அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக மாறுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டளையிடுகிறார். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பை எடுத்து பாருங்கள். 23 ஆண்டுகள் சஹாபாக்கள் இருந்தாலும் சரி, அந்த ஊர்வாசி மக்களாக இருந்தாலும் சரி, எப்படி டீல் பண்ணாங்க ரசூலுல்லாஹ்? சஹாபாக்கள் ரசூலுல்லாவை அன்பாக அழைத்தார்கள், யா ரசூலுல்லாஹ் என்று. ஆனால் அந்த ஊர்வாசிகள் வருவாங்க, யா முஹம்மது என்று கூப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு கோபம் வந்தால் என்ன செய்வாங்க? அந்த மக்களுடைய தன்மை அப்படிதான் என்று ரசூலுல்லாஹ் அப்படியே டீல் பண்ணுவாங்க. ஒரு முறை மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லோரும் சுத்தி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு ஊர்வாசி வந்து என்ன செய்தாரு?
மஸ்ஜித் நபவியில சிறுநீர் கழித்து விட்டார். நம்ம எல்லோரும் அந்த ஹதீஸை படித்திருப்போம். ஆனால் நாம் அந்த ஹதீஸில பெற வேண்டிய பாடம் என்னவென்றால், அந்த ஒரு மனிதர் மஸ்ஜித்ல சிறுநீர் கழிக்கிற பொழுது எல்லாம் சஹாபாக்கள் கோவப்படுறாங்க, தடுக்க போறாங்க, அடிக்க போறாங்க, திட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கம்முன்னு இறங்கி விடுங்க. அந்த அந்த அடியான் சிறுநீர் எல்லாம் கழித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை கூப்பிட்டார். சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், இங்க நீங்க சிறுநீர் கழிக்க கூடாது. நாங்க இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காகவும் அவனை திக்ர் செய்வதற்காகவும் குர்ஆனை ஓதுவதற்காக பயன்படுத்துகிறோம். இந்த மஸ்ஜித் என்பது உங்களுடைய சிறுநீர் கழிப்பதற்கான இடமில்லை என்று ரசூலுல்லாஹ் மென்மையாக சொன்னார். அந்த அடியார் என்ன செய்தார் என்றால், 2 ரக்காயத் தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார். அல்லாஹும்ம மக்ஃபிர், அல்லாஹும்ம அர்ஹம், அல்லாஹும்ம அர்ஹம்னி வ முஹம்மத வலா தர்ஹம்னா அஹத். யா அல்லாஹ், என் மீதும் முஹம்மது மீது மட்டும் கருணை காட்டு, இங்க இருக்கக்கூடிய யார் மீதும் நீ கருணை காட்டாது என்றால் இந்த ரசூலுல்லாஹ் என் மீது மென்மையாக கையாளினார். ஆனால் இந்த சஹாபா செய்தார்கள், என்னை அடிக்க வந்தார்கள், என்னை தடுக்க வந்தார்கள். யா ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ரசூலுல்லாஹ் என் மீது மென்மையாக நடந்து கொண்டார்கள், எனவே என் மீதும் இந்த முஹம்மதின் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ கருணை காட்டுவாயாக, யார் மீதும் நீ கருணை காட்டாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கருணை என்பது இவ்வளவு விசாலமானது, எனக்கு மட்டும் துஆ கேட்க என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். பண்பான சகோதரர்களே, இந்த மென்மையான இந்த பண்பு என்பது நாம் பிறருடைய உள்ளத்தை வெல்லலாம். நீங்க சாஃப்டாக நீங்க வியாபாரத்திலும் சரி, நீங்க சாஃப்டாக நீங்க டீல் பண்ணிக்கிற பொழுது இருக்கக்கூடிய மனிதன் உங்களுடைய வார்த்தையில் அப்படி விழுந்து விடுவார். அவருடைய உள்ளத்தை நீங்கள் வெல்லலாம். பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவருடைய விஷயத்திலே அல்லாஹ் நலவு நாடுகிறான், இந்த அடியானுக்கு நான் நலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த அடியானுடைய உள்ளத்துல அல்லாஹ் மென்மையை போடும். சில மக்களை நீங்க பார்ப்பாங்க, ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? அல்லாஹ் அவருடைய விஷயத்துல நாடி இருக்கிறான், இவருடைய விஷயத்துல அல்லாஹ் நன்மையை நாடி இருக்கிறான். எனவே எந்த குடும்பத்தின் மீது அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அந்த குடும்பத்துடைய உள்ளத்திலே அல்லாஹ் நன்மையை, ரிஸ்கை அல்லாஹ் போட்டு விடுகிறான். எனவே அந்த மக்கள் எல்லா மக்கள் மீதும் நன்மை உடையவராக மென்மையாக நடந்து கொள்வார்கள். என் சகோதரர்களே, இந்த பண்பு என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் கோபமான எவ்வளவுதான் நீங்கள் விஷயம் கிடையாது, அது நடக்காது. ஆனால் கோபம் வேண்டும். சில நேரங்களிலே அந்த கோபம் கூட வேண்டும். எப்பொழுது? இந்த மென்மையான விஷயம் எல்லாம் நீங்கள் கையானதற்கு பிறகு. சில மக்கள் இருப்பாங்க, எவ்வளவுதான் நீங்க சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா அடுத்த ஸ்டேஜ் என்ன? 2வது ஸ்டேஜ் தான். முதல் ஸ்டேஜ் நீங்க மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கொஞ்சம் போல்டாக பேச வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய மிகப்பெரிய பாடம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, நீங்கள் மென்மையாக பேசுங்கள், இதை கொண்டு அவர் நல்ல உதர்சனம் பெறுவார்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் உண்டாகும். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு அனைவருக்கும் எதையெல்லாம் கேட்கிறோம், எதையெல்லாம் சொல்கிறோமோ அதை விட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தருவானாக. அல்லாஹும்ம ஆமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்தி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.